வணக்கம். வாங்க ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் டான்ஸ பார்க்க போலாம். இங்க நட்சத்திரங்களும் கிரகங்களும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. அந்த பெரிய ரகசியம், அதாவது கிராவிட்டி மற்றும் மோஷன் பத்தி நாம சேர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த யூனிவர்ஸோட மியூசிக்குக்கு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் ஏன் எப்பவும் நேரா கீழே விழுது? ஆனா அதே சமயம் அந்த பெரிய நிலா மட்டும் எப்படி வானத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கு? இந்த ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான கேள்விதான் நம்மளோட இந்த பிரபஞ்ச பயணத்தையே ஆரம்பிச்சு வைக்க போகுது. சரி, நம்மளோட முதல் ஸ்டாப் கண்ணுக்கு தெரியாத கயிறு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஆப்பிள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மள ஏன் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னா கட்டி போட்டிருக்கிற ஒரு சீக்ரெட் ரூல தான் நாம இப்போ உடைக்க போறோம். ஓகே, அந்த மர்மத்தோட முதல் க்ளூ இதுதான். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் மத்த எல்லா பொருளையும் தன்கிட்ட இழுக்குது. ஆமா, இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கீங்க இல்லையா? நீங்களும் உங்க பக்கத்துல இருக்கிற சேரும் ஒன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன், பல கோடி மைல் தூரத்துல இருக்கிற சூரியன் கூட உங்களை இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன். சயின்டிஸ்ட்ஸ் இந்த கண்ணுக்கு தெரியாத கயிறை யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த இழுக்கிற பவரோட சீக்ரெட் ரெசிபி ரெண்டு விஷயத்துல தான் இருக்கு. ஒன்னு, அந்த பொருள்ல எவ்வளவு ஸ்டஃப் இருக்கு, அதாவது அதோட மாஸ். ரெண்டாவது, அதுங்க ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். சோ இந்த இழுக்கிறதுக்கு ரெண்டு சிம்பிள் ரூல்ஸ் இருக்கு. ரூல் நம்பர் 1, மாஸ் அதிகமா இருந்தா இழுக்கிற பவரும் அதிகமா இருக்கும். ஒரு பெரிய பிளானட் ஒரு சின்ன பந்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுக்கும் இல்லையா? ரூல் நம்பர் 2, டிஸ்டன்ஸ், அதாவது தூரம் அதிகமாக அந்த இழுக்கிற பவர் கம்மியாகிட்டே போகும். இது ஒரு பெரிய காஸ்மிக் டக் ஆஃப் வார் மாதிரி தாங்க. சரி, வாங்க நம்ம கதையோட அடுத்த சாப்டருக்கு போலாம். தி கிரேட் டவுன்வர்ட் ரேஸ், அதாவது மாபெரும் கீழ் நோக்கிய பந்தயம். ஒருவேளை கிராவிட்டி நம்ம பூமியில ஒரு ரேஸ் வச்சா என்ன ஆகும்? யாரு முதல்ல நம்ம பூமியை தொடுவாங்கன்னு பாப்போமா? இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். கீழே விழுகிற இந்த ரேஸ்ல ஒரு பொருள் எவ்ளோ வீட்டா இருக்குங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. காத்தே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சின்ன இறகையும் ஒரு பெரிய போலிங் பாலையும் ஒரே டைம்ல கீழே போட்டா என்னாகும் நினைக்கிறீங்க? ரெண்டுமே எக்ஸாக்டா ஒரே நேரத்துல தரையில விழும். ஆமாங்க, கிராவிட்டிக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாது. கிராவிட்டி ஒரு பொருளை சீக்கிரம் போன்னு எப்படி தள்ளுதுன்னு பாருங்க. ஒரு பொருள் கீழே விழ ஆரம்பிச்ச ஒரு செகண்ட் கழிச்சு அதோட வேகம் செகண்டுக்கு 9.8 மீட்டர். 2 செகண்ட் கழிச்சு அப்படியே டபுள் ஆகி செகண்டுக்கு 19.6 மீட்டர். 3வது செகண்ட்ல செகண்டுக்கு 29.4 மீட்டர் வேகத்துல பறக்கும். அடிங்கப்பா, ஒவ்வொரு செகண்டும் அதோட வேகம் ராக்கெட் மாதிரி ஏறிட்டே போ. சரி, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு வருவோம். உங்க கணம்னா என்ன? அது உங்களோட மாசா இல்ல வெயிட்டா? என்னப்பா இது ரெண்டும் ஒண்ணுதானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய காஸ்மிக் ட்விஸ்டே இருக்கு. இங்கதான் நாம அந்த முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மாஸ் அப்படிங்கிறது நீங்க எவ்ளோ ஸ்டஃப்பால உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்றது. இந்த நம்பர் நீங்க எங்க போனாலும் மாறவே மாறாது. பூமியில இருந்தாலும் சரி, இல்ல ஜூபிட்டருக்கு போனாலும் சரி, உங்க மாஸ் ஒண்ணுதான். ஆனா வெயிட் அப்படி இல்ல. அது உங்க மேல கிராவிட்டி எவ்ளோ பவரோட இழுக்குதுன்றதோட கணக்கு. அதனால நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து உங்க வெயிட் மாறிட்டே இருக்கும். இந்த ஆஸ்ட்ரோநாட் கதையை பாருங்க, உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். பூமியில அவரோட மாஸ் 70 கிலோ, வெயிட் கிட்டத்தட்ட 686 நியூட்டன். ஆனா அவரே நிலாவுக்கு போனதும் பாருங்க, மாஸ் அதே 70 கிலோ தான், ஆனா வெயிட் வெறும் 114 நியூட்டன் தான். பாத்தீங்களா எவ்ளோ பெரிய வித்தியாசம்? மாஸ் மாறவே இல்ல, ஆனா வெயிட் மட்டும் மேஜிக் மாதிரி குறைஞ்சு போச்சு. ஆமா, இந்த ஒரு நம்பர் எல்லாத்தையும் சொல்லிரும். நிலாவோட கிராவிட்டி நம்ம பூமியோட கிராவிட்டியில 6ல் 1 பங்கு தான். அவ்ளோ வீக். அதனாலதான் ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் அங்க ஜாலியா மிதக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்ம ஸ்டோரியில இப்ப ஒரு செம ட்விஸ்ட். இது வரைக்கும் கிராவிட்டி தான் எல்லாம், அது கீழே இழுக்கும்னு பார்த்தோம். ஆனா அந்த டவுன்வர்ட் புல்லுக்கு எதிரா ஃபைட் பண்ற ஒரு சூப்பர் ஹீரோ இருக்கான். அந்த ஹீரோ பேரு தான் அப்வர்ட் புஷ், அதாவது மேல் நோக்கிய தள்ளு விசை. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன இரும்பு ஆணிய தண்ணில போட்டா உடனே மூழ்கிடும். அப்போ ஆயிரக்கணக்கான டன் இரும்பால செஞ்ச ஒரு பெரிய கப்பல் மட்டும் எப்படி கடல்ல மிதக்குது? இத நாம இப்ப கத்துக்கிட்ட ரூல்ஸையே மீறுற மாதிரி இருக்கே. இது ஒரு பெரிய மர்மம் மாதிரி தெரியுதா? இந்த மர்மத்துக்கான விடை நம்ம ஹீரோ ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல்ல தான் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளை தண்ணிக்குள்ள இறக்கும்போது அது கொஞ்சம் தண்ணிய வெளியே தள்ளும் இல்லையா? அந்த வெளியே போன தண்ணியோட எடை எவ்ளோ இருக்கோ
அதே அளவுக்கான ஒரு மேல் நோக்கிய தள்ளுற விசைய தண்ணி அந்த பொருள் மேல கொடுக்கும். சிம்பிளா சொன்னா, கப்பல் தண்ணிய கீழே தள்ள, தண்ணி கப்பலை மேல தள்ளுது. மிதக்கறதுக்கான ரூல்ஸ் இதுதான். ஒரு பொருளோட அடர்த்தி தண்ணியோட அடர்த்தியை விட கம்மியா இருந்தா அது மிதக்கும், அதிகமா இருந்தா மூழ்கிடும். அப்போ இரும்புக்கு அடர்த்தி அதிகம்தானே நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அங்கதான் இன்ஜினியரிங்கோட மேஜிக்கே இருக்கு. கப்பலோட அந்த பெரிய உள்ளுக்குள்ள காலியா இருக்கிற டிசைன் என்ன பண்ணுதுன்னா, அதோட சொந்த வெயிட்டை விட அதிகமான தண்ணிய வெளியே தள்ளுது. இதனால அதோட ஓவரால் அடர்த்தி தண்ணி விட கம்மியாகி அது ஒரு ரப்பர் டக் மாதிரி ஜாலியா மிதக்குது. சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கலாம். கிராவிட்டிங்கிறது ஒரு யுனிவர்சல் புல்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த நிமிஷம் நீங்க தான் இந்த பிரம்மாண்டமான சூரியனை உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜம்தான். உங்களோட இழுக்கிற பவர் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா அது இருக்கு. நீங்க சும்மா ஒரு ஆடியன்ஸ் கிடையாது. நீங்களும் இந்த பெரிய காஸ்மிக் டான்ஸ்ல ஒரு பவர்ஃபுல் டான்சர். இந்த விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க.